ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டீல் அப்படின்னா அட்மின் அபியூஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாவா மியூட்டேஷன் கிளிச்சர் ஈவெண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு கைஸ். போன பாட்டிலே நம்ம லாவா ஈவெண்ட்லாம் பார்த்தோம், கிளிச்சர் ஈவெண்ட்டு நம்ம போன பாட்டிலே பார்த்தோம். ஸோ கைஸ், முடி கொஞ்சம் அதிக்கிது நிறையா பேத்துக்கு, 100க்கும் மேலே 100கணக்கான பேருக்கு ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட்டு மியாவுலி எல்லாமே ஸ்பான் ஆயிடுச்சு கைஸ். 100கணக்கான பேருக்கு, எத்தனை பேருக்கு? 100கணக்கான பேருக்கு அவ்வளோ ஸ்பான் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் அது எப்போ ஒன்று இருந்துச்சு, இப்போ பேட்டிக்ஸில் முடிஞ்சிச்சு, ஈஸ்டர் வந்துருச்சு. இப்போ ஈஸ்டர் ஈவெண்ட்டாக இன்னும் ஸ்டீல் பிராண்டில் இருக்குது. போய் விளாண்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். முக்கியமாக இந்த ஈவெண்ட் விளாண்டோம், எக்ராட் ஈவெண்ட். ஸோ கைஸ், டிவைன்லாம் ஸ்பான் ஆகுது. இந்த ஈவெண்ட் வந்துட்டு டிவைன், லாவா, இந்த அட்மின் பேஸில் வந்துட்டு லாவா வந்துச்சு, டிவைன் வந்துச்சு, அண்ட் கேலக்ஸி வந்துச்சு. 3 இது வந்துச்சு. கேண்டி வரலை. லாவா, கேலக்ஸி, டிவைன் 3 வந்துச்சு. ஸோ கைஸ், நான் ரொம்ப மைக்கை இப்படி வச்சு பேசுகிறேன். ஸோ இப்படி பக்கத்தில் வச்சு பேசலாம். தோர்த்துக்கினி ட்ராகன் ஃப்ரூட் கிடச்சிருக்கு, வேஸ்ட்டு. இப்போ என்கிட்ட கிராணிலாம் இல்லை, போயிடுச்சு. ஏன்டா இந்த தோர்த்துக்கினி கிடைக்கோ வேஸ்ட்டு. What I should snap with granny. So what should I snap with granny? நாலு ஐமி கத்திடுவேன். நிறைய பேர் கிராணி தான் போட்டிருக்கேன், நான் ஐமி கத்திட போட்டேன். ஐமி கத்தினாலாம் எனக்கு பிடிக்கும். ஸோ கைஸ், இப்போ நான் ஐமி கத்திட்டோ போட்டிருக்கேன், ஆனால் நிறைய பேர் கிராணி போட்டாங்க. ஆனால் கிராணி தான் வரப்போது எனக்கு தெரியும், ஏன்னா இந்த அட்மின் நம்ம சொல்லாண்டு 3 வாரமாகுது. ஸோ ஓகே கைஸ், சாமி ஸ்னாப் பண்ண வரான். ஐயோ எம்மா சொத்துருதுங்க. இந்த வீடியோ தான் கைஸ் சாமியோட லாஸ்ட்டு ஸ்னாப்பு. இதுக்கு மேலே சாமியோட ஸ்னாப் இருக்காது. இதான் லாஸ்ட்டு அட்மின் அபியூஸ் வீடியோ. ஸோ கைஸ், லக்கி பிளாக் பக்கெட்டில் இருந்துருச்சு, ஆனால் லக்கி பிளாக் வரல. இதில் என்ன தெரியுமா கடுப்பு, இந்த ஸ்பின்னில் லக்கி பிளாக், இதில் லக்கி பிளாக் கிடைக்கணும். அந்த லக்கி பிளாக்கில் நல்ல பிரிண்ட் கிடைக்கணும். அதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கைஸ். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ சீக்ரெட் லக்கி பிளாக்கில் தோர்த்துக்கின ட்ராகன் ஃப்ரூட் எதுக்கு வந்துச்சுன்றே தெரில, வேஸ்ட்டாக இருக்குது. 74 45.74%, 74.45% கைஸ். அது வந்துட்டு இன்னொன்று இருக்கும், அந்த இதுன்ட்டு செலஸ்டியல் அப்படின்னு ஒரு பிரெயின் ஆர்ட் இருக்கும். அது வந்துட்டு 0.5%, லாஸ்ட் சீக்ரெட்டும் 0.5%, டுவலட் ஸ்பெகடிட்டி 1%, ஈசாக்ஸ் கலர் 3%, போட்டாட் ஸ்பாட் கூட 21% தான், அது கூட பரவாயில்ல. இந்த தோர்த்துக்கினி இருக்கே 74%, 45 இது 0.45, 74.45%. ஐயோ வெறுப்பாகுது கைஸ். ஸோ கைஸ், இதில் மொத்தம் 5 மியூட்டேஷன் வந்துச்சு. நான் தெரியாமல் 3ன்ட்டேன், ஆனால் 5ல் 2 மியூட்டேஷன் வந்துட்டு இது எப்போதும் வர மியூட்டேஷன் தான். 5 இல்லை 6 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 6ல் ஒன்று மட்டும் கொஞ்சம் ரேராக வரும், ஆனாலும் வரும். அது வந்துட்டு அந்த மியூட்டேஷன் வரல. அது என்னென்னா ரெயின்போ தான் சொல்ல வந்தேன். ரெயின்போ அப்படி வரலை இந்த இதில். அப்படி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்த்து கமெண்ட்ஸில் போடுங்க வந்துருந்துச்சுன்ட்டு. நான் சொல்கிறேன் வரலாம், எனக்கு தெரியல. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அந்த மியூட்டேஷனில் இல்லைன்னா கோல்டு, டைமண்டு, இது டிவைனு, கேலக்ஸி, லாவா இல்லையா கைஸ்? வந்துச்சு கேலக்ஸிலாம். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு தண்ணி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் தண்ணி, இன்னொரு பக்கம் கிராஸு. அப்படி ஒருத்த மாதிரி பிடிச்சி விட்டா நடுவில் கார்பெட்டு. இங்கே பாருங்க, கிராப் ஓடுது.
கிராப் ஷுட் ஐ நர்ஃப் கராமா. நர்ஃப்னா என்னன்னு தெரியல மீனிங்கு. ஸோ கைஸ் இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டு பாட்டு. இதுக்கப்புறமா அட்மின் அபியூஸ் கதை முடிஞ்சிச்சு. ஸோ கைஸ் அடுத்து வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பாப்பி ப்ளே டைம் வந்துட்டு நான் எப்போ போடுவேன்னா இப்போ போட மாட்டேன் கைஸ். எக்ஸாம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. மண்டே மட்டும் வெயிட் பண்ணுங்கள். டியூஸ்டே உங்களுக்கு நான் போட்டுறேன். ஏன்னா மண்டே வந்துட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறமா லீவு தான், ஆனுவல் எக்ஸாமு. ஸோ கைஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு லீவு தான். அண்ட் கைஸ் நான் லைவ் போடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அதுவும் எஸ்கே சுனாமியில் போடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஏன்னா அந்த வந்துட்டு அது ஒரு நாள் யூஸ் பண்ண தெரியாமல் மூஞ்சை காமிச்சிட்டேன் கைஸ். அந்த மூஞ்சை பார்த்துட்டு வயசுக்கெலாம் போட முடியும், எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தெரில. அதை கண்டுபிடிச்சி லைவை பிளாக் பண்ணிட்டேங்க. ஸோ கைஸ் இப்போ போட மாட்டேன் லைவு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த லைவ் போட முடியாது. ஸோ அதனால் வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். நம்ம வந்துட்டு ஒரு 13 வயசு ஆகும்போது நம்ம போட்டுடலாம். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு 10லேருந்து 11 ஆக போகுது. கரெக்டாக நம்மளுக்கு 13 ஆகும்போது போட்டுடலாம். ஸோ கைஸ் நல்லா போயிட்டுருக்கு. நம்ம எல்லா லோஸ் கொசதிலஸ் எல்லாமே வச்சுருக்கோம். சாமி ரிஸ்பெக்ட் பண்ணி அதுதான் ரிச்சுவலுக்கு பண்ணிட்டோம். லோஸ் கொசதிலஸ் வேறு தொலைஞ்சு போயிடுச்சு. இப்போ முன்னாடி நான் அட்மின் ஆஃபீஸ் விளையாடும் போது வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு தெரியாமல் பப்ளிக் சர்வக்குள்ளே நுழைஞ்சிட்டு லோஸ் கொசதிலஸ் வந்து தொலைஞ்சிருச்சு. ஸ்பெகடித்தி தொலைஞ்சிருச்சு. அது தெரியாமல் போய் தொலைச்சிருக்கோம். உங்களுக்கு கிவ்அவேயாவது கொடுத்துருக்கோம் கைஸ். ஸோ கைஸ் நான் கிவ்அவே கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு என்கிட்ட தனியாக ஒரு ப்ரைவேட் சர்வர் இல்லை. இது விளையாடுறது என் மச்சா ப்ரைவேட் சர்வர். அது நான் ரோபக்ஸை வேஸ்ட்டு பண்ணிட்டேன். ப்ரைவேட் சர்வர் வாங்குறது ஜாப் சவர் டைமண்டில். ஆனால் நமக்கு தேவையில்லை கைஸ். ஜாப் சவர் எனக்கு பிடிக்காது. ஜாப் சவர்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு ரோபக்ஸ் நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என் பிளான் என்னென்னா ஸ்டீலோ பெண்டட்டில் ப்ரைவேட் சர்வர் வாங்குறது தான். நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் எஸ்கேப் தி சுனாமியில் போய் விஐபி வாங்கிட்டேன் கைஸ். நான் இது ரோபக்ஸ் 10ன்னு நினச்சிட்டு நான் விஐபி வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டே வாங்கிட்டேனால ரோபக்ஸ் பத்தலை. அதனால் வந்துட்டு வாங்கலை. என் மச்சான் வாங்கிட்டான் இது ப்ரைவேட் சர்வர். ஸோ கைஸ் இப்போ எனக்கு ஒரு ப்ரைவேட் சர்வர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கிவ்அவே கொடுக்கலாம். என்கிட்ட தனியாக ப்ரைவேட் சர்வர் இல்லை. ஸோ கைஸ் என்னால் கொடுக்க முடியாது. எனக்கு ப்ரைவேட் சர்வர் கிடச்சா கொடுக்குறேன், இல்லாட்டி என்னால் கொடுக்க முடியாது. ஸோ கைஸ் பார்ட் 3 போட்டு ஒரு வாரம் ஆச்சா. இப்போ பார்ட் 4 ஒரு வாரம் கழித்து போடுறேன். ஆனால் நான் அன்றைக்கே சொன்னேன் கைஸ் பார்ட் 3 வந்துட்டு பார்ட் 3க்கு அடுத்த நாளே போட்டுருந்துட்டு. ஏன்னா 2 வாரம் போட்டுச்சு. இன்றைக்கே நாளே ஆயிடுச்சுன்னா 3 வாரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை விளாண்டு ஏதோ ஸ்பான் ஆகுது. லெட்ஸ் see this. லெப்பா சாப்பிட்டோண்ணா. ஓகே கைஸ் have a weekend guys. See you on Saturday or maybe tomorrow. Saturday or tomorrow. Saturday தான்டா டாபுரே பாயா guys. போயிட்டான் guys. சாமி போயிட்டான். Thank you for paying our respects to granny. கடைசியாக the last word சொல்லிட்டு போயிட்டான். Thank you for giving respect for my grannyன்ட்டான். ஸோ ஓகே கைஸ் இப்போ சாமியோட பேஸில் போய் திருடும். சாமியோட பேஸ் இன்னும் 35 இதில் செகண்ட்ஸாக இருக்கும். ஸோ எதாவது போய் தரணும். ஓகே லோஸ் டாக்கோ பிளாக்ஸ் தரலாம். ஆனால் கைஸ் இப்போ அட்மின் அபியூஸ் விளாண்டுருக்கும் போது ஸ்ட்ராபெரி அவனோட பேஸில் வச்சானா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல. இப்போ உடனே திருடி வந்துடலாம். என்ன கிடைக்கிது? வேஸ்ட்டு நாய் கடைத்து விட்டது. மிகவும் சோகம். நாய் கடைத்து விட்டது. மிகவும் சோகம். ஸோ கைஸ்
கிராணி பேண்ட் எல்லாம் போயிடுச்சு, கத்தமாயிருச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தனோட என்ன ஆயிடுச்சுன்னா அவன் என்னோட கசின் தான். அவன் தெரியாமல் பப்ளிக் சர்வ் போயிட்டானா. அவனோட கிராணியையும் டுங்கையும் போட்டு தள்ளிட்டீங்க. லா கிராண்டே வச்சுருந்தேன். லா கிராண்டே டுங் 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 சாகுரு கிராணி மூணுத்தையும் தள்ளிட்டீங்க. டுங் 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 சாகுரு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதுக்காக நானும் போனேன். அப்போ வந்துட்டு என் பேஸில் எல்லா பிரெண்டாச்சும் இருந்துச்சு. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நானும் போனேன். அப்பா வந்துட்டு டுங் 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 சாகுரை நாங்கள் எப்படியோ ஃபைட் பண்ணி எடுத்துட்டோம். என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ கைஸ் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பாய் கைஸ், பாய்.